जननी जननी जगम नी अहम नी जननी जननी जगम नी अहम नी जगत्कारणिनी परिपूरणिनी जगत्कारणिनी परिपूरणिनी ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியையும் நான் செதுக்குனதுடா. சொன்ன வேதம் என்ன நான் போகும் பாதை என்னாலும் உன் பாதை ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன நான் போகும் பாதை என்னாலும் உன் பாதை. வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தேகின்றது தேகின்றது பொன்மாலை நிலா தேயாதது நம் ஆசை நிலா இது வானம் போலே வாழும் பாசம் தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. சுரேஷ் மச்சி எங்க போயிட்டு இருக்கா? டென்னிஸ் ஆட போறோம் மாப்பிள்ள. என்ன இப்படி கேக்குற? வேற ஏதோ பண்றதா சொன்னாங்க. அதுவா நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு 50வது பர்த்டே வந்த மாப்பிள்ள. யார சொல்ற நீ? நம்ம கேரளா ஸ்டார் மாப்பிள்ள. அஜிதா. அவரே தான் அந்த பையனா? அவனேதான் அவனுக்கு 50 வயசு ஆயிப்போச்சா மாப்பிள்ள. ஆள் பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருக்காண்டா. சரி என்னமோ போனா போது விஷ் பண்ணிக்கலாம். மச்சி இது என் பர்த்டே இன்னைக்கு, அதுக்கு தானே வந்திருக்கோம். பாவி நம்ம வந்ததே வந்து உன்னி. ஓகேப்பா, ஓகே. ஹாப்பி பர்த்டே உன்னி. விஷ் யூ மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹேவ் குட் என்ஜாய் யுவர் டே மாப்பிள்ள. wish you a 50th birthday. It's against number. Our life starts from 50, the second life. So half century is over, another half century is on the way. Continue to play your sports and be fit.
Okay. For you, lot of memories. We had a lot of volleyball tournaments and tennis. We played a lot, and really had a good memory. Happy 50th again. சரி மச்சி மாப்பிள எப்படி இருக்கிற? நானும் இருக்கேன் மாப்பிள. அங்க ஏதோ ரெக்கார்ட் பண்றாங்களாமே, என்னதுடா அது? அதான் மச்சான் இப்பதான் ஒருத்தர் வந்து சொல்லி போனான் உன்னிக்கு 50வது ஓ உன்னியோட 50th. சரி 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 உன்னி ஹாப்பி பர்த்டே முதல்ல. அதுக்கப்புறம் நான் ஒரு முக்கியமான சம்பவத்தை பத்தி பேச போறோம். கரெக்ட். நம்ம உன்னி ரொம்ப நல்லவர்னு கேள்விப்பட்டியாமே. ஆமா மாப்பிள, இந்த ரீசெண்டா அப்ப இந்தியா போன பண்ணிருக்கான். இந்த சிவாஜி படத்துல இந்த ரஜினி வந்து ஃபர்ஸ்ட் யூஎஸ்ல இறங்கி கார்ல போவர்ல, அந்த மாதிரி இது போயிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டாப்ல சிக்னல்ல வந்து ஒரு பொம்பளை குழந்தைய வச்சுட்டு பணம் வேணும்னு கேட்டுருக்குது. அப்பாடி எடுத்து வாலெட்ல இருந்து 10,000 ரூபாய் இருந்து அப்படியே எடுத்து கொடுத்துட்டான் மச்சான். பர்சி எடுத்து கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் அவ போயிட்டா. வந்து பணம் கொடுக்க காசு இல்ல டாக்ஸிக்கு. ஆமா, அந்த நேரம் பார்த்து அவன் ஃப்ரெண்ட் அந்த பக்கம் போக அப்படியே என்ன மச்சான் அப்படி பண்ண கேட்க இந்த மாதிரி ஆயிப்போச்சு கேட்க அப்படி கூட்டிப்பான். அந்த அவ்வளவு நல்லவன் மச்சான் அவன். இதுதான் நடுவுல அவன் சால்ட் அண்ட் பெப்பர் அந்த மனசுக்காரனா. அந்த பொம்பளை வயசு கேட்டியா நீ? எவ்வளவு? 25. அதான் மனசு. ஆக்சுவலி இன்னொன்னு தெரியுமா, உன்னி வந்து சிம்மி வேலையோட நித்யானந்தா. தெரியாது உனக்கு? தெரியாது. ஏன்லாம் சொல்ல முடியாது, அவ்வளவுதான் சொல்ல முடியாது. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சானோ, அது என்னையா நித்யானந்தா? ஓ உன்னி இருக்கட்டும், உனக்கு 50th நல்லபடியா செலிப்ரேட் பண்ணு, சந்தோஷமா இரு. 1 more 50 அடிக்கிறதுக்கு என்னோட விஷஸ். பட் வாட் எவர் ஜோக்ஸ் அபார்ட், நம்ம டென்னிஸ்ல கலக்குறோம். இன்னும் 20 years நம்ம இப்படியே ஆடிக்கிட்டு இருக்கோம். நம்ம ரிட்டையர் ஆகி விளையாடிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நான் டென்னிஸ்ல வந்து ஆர்டர் பண்ண நிறைய பாத்திருக்கேன். அவன் வந்து பயங்கர வேகமா அடிப்பாரு. அடிக்கிறப்ப சொல்லிடுவாங்க அவுட்ன்றவாங்க. ஆமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, வேகம் இருக்கு, ஆனா இனிமே விவேகம் தான் முக்கியம். அதான் நான் அடிக்கடி சொல்லிப்பாங்க, உன்னி இறங்கிட்டானா ஆப்போசிட்ல நமக்கு 10 பாயிண்ட் ஃப்ரீயா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு பேசிப்போம். சரி உன்னி, ஜோக்ஸ் எல்லாம் இருக்கட்டும். சரி, நம்ம மச்சானுக்கு ஒரு குயிக்கா ஒரு கானா பாட்டு போட்டுருவோமா? ஏன் அடிக்கடி கோர்ட்ல வந்து நம்ம உன்னிட்டு இருந்து திட்டு வாங்குற மாதிரி இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? இது ஒன்றரை பொண்டாட்டி தெரியுமா? ஏன் பொண்டாட்டிக்கு தெரியுமா? தெரியாத தேவையில்லாத விஷயம். சரி, பனிஷ்மெண்டா நீ ஒரு பாட்டு பாடு. ஒரு கானா பாட்டு போட்டுருவோமா? நீங்க டான்ஸ் ஆடிட்டே இருக்கீங்களா? போடு. ஏ வந்தனம் வந்தசனம் குந்தனம், அடே தம்பி சந்தானம், அள்ளி குடுறா சந்தனத்தை அள்ளி கொடுங்க, சபையோரே வந்து நின்று கானா பாபு பாட்ட கேளுங்க. மணி என்ன ஆச்சு, நான் போறேன் பீச்சுன்னா கடல், அந்த ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் படைச்சானே உடல், அந்த உடலுக்குள்ள குடல், இந்த குடல் மேல மெடல்னா தங்கம், என் குரு பேரு உன்னி, இத்தனையும் நான் சொன்னேனே, இந்த பாலா பையன் 30 ரூபா கூலி கேட்டானே. இதுக்கெல்லாம் குரு உன்னியா? இப்பதான் விஷயம் தெரியுது. கலக்கல். உன்னி பண்ணப்பா. Please come. Hey, Annappa, Last but not the least. yes, do you remember this quote? Oh, What are your memories? endless. How many years The back most you started? 13 years. 13 years. So I was just about to think, you're not, they say numero uno, but for us you are numero unni. Numero 1. Happy birthday, Unni. Happy birthday. Many happy birthdays. It's been a long time. What is that? Wishing you many more happinesses, many more tennis court days and volleyball days, of course, and health and happiness. తెలుగు చెప్పండి. ఏం చెప్పాలి? ఫ్రెండ్కి తెలుగు వచ్చా? తెలుగు అర్థమైందా? పుట్టినరోజు శుభాకాంక్షలు. அப்புறம் தெலுங்குங்கிற எல்லா భాష How did you start playing with Unni? He just scored. How? I don't know. He taught me most of it, but I think we just got introduced through Gayatri and Shruti, and we started playing. Okay. And I remember playing with your father-in-law, who used to come and wait and wait. partner. he still remembers it. He still talks about us. Those were good old days. Good old days. Good old days. Our friend Madhi is missing. Yeah, he couldn't make it. But he said, no, go ahead and do it. Say, guys, let's together wish him a 50th birthday. Happy 50th birthday. Hi Unni, happy 50th birthday. Finally you reach our club. Wishing you a great health, endless happiness and many beautiful years ahead. Turning 50s
suits you perfectly. Just I want to say one thing. You are a truly wonderful person and cool to everyone. Have an amazing 50th birthday. And looking forward to seeing you again and again on the tennis court, healthy. Happy birthday. Hey Unni, welcome to the 50s Club. Congratulations on hitting the big 5-0. You probably started getting all that junk mail from AARP. I usually throw that out. Don't even open it. So anyway, I know we play tennis quite a bit. At this point in your life, stretching is before tennis is no longer optional. It's basically survival, right? So keep doing that. May your serves stay strong, your footwork stay sharp, and your joy for the game never fade. Looking forward to many more years of tennis and fun with you on the court. Take care and bye.